வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. சாரி ஃபோன் வச்சு. ஸோ அதனால ஓகே, இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் என்ன சாப்பிடுவேன், ப்ரெக்னென்சி எப்படி போகுது பார்க்கலாம் வாங்க. வந்து வாஷிங் மிஷினுக்கு மேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் தப்பாக சொல்லாதீங்க, என்ன வாஷிங் மிஷினுக்கு போய் மேட்டெல்லாம் போட்டிருக்காங்கன்னு. மேட்டு போட்டால் ஜஸ்ட் வாஷுக்கு மட்டும்தான், மீதி அலாசுறதெல்லாம் நானே எடுத்து பண்ணிப்பேன். ஜஸ்ட் வாஷுக்கு மட்டும்தான் ஒரு வாட்டி. ஸோ அது வாஷ் ஆனதுக்கப்புறம் பாத்திரம் கழுவணும், பெருக்கணும், குளிக்கணும், சாப்பிடணும், டேப்லெட் மூங்கணும், தூங்கணும், வெளியில் போல வேலை இருக்குது அது பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். அண்ட் இதை பாருங்கள், இது நான் தான் கையில் வரைஞ்சேன். இப்படி இருக்குது இது. அண்ட் திஸ் சும்மா இருக்க முடியாதுல்ல வீட்டில், அதனால சாப்பிடணும். பசிக்கல, காலையிலேயே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சாச்சு. ஸோ இன்னும் சாப்பிடல, சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம் பெருக்கணும், இன்னும் பெருக்கலை, டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கணும். இந்த கேஸ் கிட்ட இந்த ஃபுல்லாக ஷெல்ஃபாக வந்து க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலாக என்னென்னா, சாப்பிட்டதுக்கு முன்னாடியே எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா கேஸ்கிட்ட. ஸோ கழுவுற பாத்திரம் எல்லாம் அந்த சைடு சிங்கில் போட்டால் ஓகே. அதுக்கு முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் சாப்பிடுவேன். யாருக்கு இந்த மாதிரி ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு அப்படி தான், ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக சாப்பிட முடியும். அப்படியே எல்லாம் விட்டுட்டு அப்படி சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நான் அப்படி க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே அப்புறமா தான் பெருக்கி தான் சாப்பிடுவேன். என்ன பண்ணுறது, அப்படி தான் போயிட்டு இருக்குது டெய்லி. அது ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ வீட்டில் வேலை செய்கிறதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஃப்ரீயாக. என்ன கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்கும். ஸோ விட்டு ரெஸ்ட் எடுத்து வேலை பார்த்தா கரெக்டாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா ஒரு தூக்கத்தை போடுவேன். தூக்கத்தை போடுற அளவுக்கு டயர்டு இல்லை, ஒரு மாதிரி ஓகே உட்காந்து எந்திரிக்கலாம். ஒரு 1/2 hour இருந்ததுன்னா டிவி பார்த்து உட்காந்துடுவேன். இப்படி தான் போயிட்டு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என் விளாக்ஸை பார்த்து கொஞ்சம் பேர் சிரிக்கிறவங்க இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஏன் கேட்குறீங்க, என்ன இது கிரிஞ்சாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு பேசுகிறவங்களே இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க அந்த மாதிரி பேசுகிறவங்க. என்ன இது இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. பட் நான் அதுக்கெல்லாம் கேரே எடுக்க மாட்டேன். என்னால் எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குமோ இல்லையோ தெரியல, பட் எங்களோட எஃபர்ட்ஸ் வந்து 100% இருக்கணும். அதனால தான் நான் வந்து என்னோடய எஃபர்ட் எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ நான் போடுவேன். இந்த டைமில் எந்திரிச்சு உட்கார்றது கஷ்டம். அதில் இவ்வளோ எல்லாம் வேலை பார்த்து சாப்பிட்றதுக்குள்ளேயே அந்த டைம் ஆகிடும். ஆனாலும் அது யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ யார் என்ன பேசினாலும், அது ரிலேட்டிவ்ஸ் ஆனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி, யாரே பேசினாலும் நான்லாம் கேரே எடுத்துக்க மாட்டேன். நான் அப்படி தான். ஸோ இப்படி தான் என்னோடய டெய்லி விலாக் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே 2 days ஒன்ஸு. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் விலாக்ஸை பார்த்து. ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ போயிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீட்டானதுக்கப்புறமா தான் ப்ரெஷ்ஷே பண்ணுவேன். ட்ரை ஃப்ரூட் ஜூஸு ப்ரெஷ்ஷுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியும் குடிப்பேன், ஒரு வாட்டி ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா குடிப்பேன். அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பாத்திரம் மட்டும்தான் கழுவணும். மேட்டெல்லாம் ஆல்ரெடி நான் காய போட்டேன். பாத்திரம் மட்டும் கழுவிட்டால் முடிஞ்சது. ஸோ அதனால பெருக்கிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ விளாக்ஸ் யாருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ எனக்கு தெரியல, பட் நான் பண்ணுற வேலை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் பார்க்குற வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன். யாரோட கண்ணு பட்டாலும் ஐ டோன்ட் கேர், என்ன ஆனாலும் ஐ டோன்ட் கேர். ஸோ நான் என்ன பண்ணாலும் சாமி இருக்காங்க, நல்லா அவங்களுக்கு நல்லதே பண்ணுவாங்கன்னு நான் நம்பியிருக்கேன். எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்பியிருக்கேன். சக்ஸஸ் கிடைக்கலன்னா என்ன, நாங்கள் போட்ட எஃபர்ட்டை நாங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோதான். ஒன்றும் நாங்கள் டென்ஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்கு என்னோடய டெய்லி லைஃபு. ஒரு நாள் ஒரு மாதிரி வேலை இருக்கும். இந்த தேர்ஸ்டே வந்தால் சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணுவேன் நல்லா. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இன்றைக்கி காலையில் டிஃபன் தக்காளி, அப்புறம் ரைஸ் அண்டு ஒரு ஆனியன் எல்லாம் போட்டு ஒரு ஆம்லெட் போட்டல் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இன்னும் சிப்ஸ் இருக்குது, சிப்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டோம். ஸோ இதில் டேப்லெட் ஆல்ரெடி சாப்பிட்றப்பவே எடுத்து வச்சுப்பேன், அப்புறம் மறந்துடுவேன். ஸோ டேப்லெட்ஸ் இதுதான். 11 o'clock டைம். இந்த டைமுக்கு சாப்பிட்றேன், பசிக்குது.
எல்லா வேலை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு சாப்பிட்டா தான் எனக்கு சாப்பாடு உள்ளே இறங்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி எப்படி இந்த அழுக்கில் 2 பேர் தான் இருக்கோம் வீட்டிலே, இருந்தாலுமே எனக்கு எப்படி அதை வந்துட்டு க்ளீன் பண்ணாமலே சாப்பிட முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் எல்லா வேலையும் செஞ்சுப்பேன். ஒரு வாட்டி இன்னும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இன்றைக்கி vlogலாம் எடுத்து அதனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. இல்லைன்னா ஒரு 10 o'clock 10:30க்குள்ளே எல்லா வேலையும் முடித்து சாப்பிட்டுடுவேன். சாப்பிட்டே 11 o'clock 11:10க்கு அந்த மாதிரி டைமில் டீ வச்சு குடிச்சிட்டு இருப்பேன். ஸோ அதனால தான் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. செம்ம பசிக்குது. பேபி வேறு மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. சோறை போடு ஆயா அப்படின்னு. ஆயாவா? ஆயா இல்லை, ஆமாம், சாரி. பாருங்க இந்த டேப்லெட், இது எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஐயோ, இவ்வளோ பெருசாக மிங்கணுன்னா இது என்ன டேப்லெட்டு? கால்சியம், மெக்னீஷியம், ஜிங்க், விட்டமின் D3 டேப்லெட்ஸ் இது. அப்புறம் இன்னொரு டேப்லெட் இருக்குது, இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட். இது ஐயோ சாமி, இது 2 டேப்லெட்டு காலையில் நைட்டு சேஞ்சு. ரெடி ஆகிட்டோம். நாங்கள் வந்து இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டே போகணும், கொஞ்சம் அமௌண்ட் எடுக்கணும். ஸோ அதை பார்க்க போகலாம். பேக் எடுத்தாச்சு, சைடு பேக் போட்டாச்சு, ரெடி ஆகிடுச்சு, அங்கே போகலாம். மணி 3:30. இப்போ தான் எந்திரிச்சு சாப்பிட்றேன். ஒரு நல்ல தூக்கம், 2-3 நாளாக தூக்கம் இல்லை. இப்போ நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. ஸோ பாருங்கள், இப்போ தான் சாப்பிட்டுருக்கேன். இன்னும் பாசைகள் உள்ள கிளம்பணும், வாங்க பார்க்கலாம். இது என்னதுன்னு தெரியுமா காய்ஸ்? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தையில் தான் வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் பஜ்ஜி, எவ்ரி சாட்டர்டே எனக்கு பஜ்ஜி. அப்புறம் இது சூப்பராக இருக்கும். இது மட்டும் நான் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க? ஒரு 5 வாங்கிட்டு வந்திருப்பாங்க. 4 தான் இருக்கா, 4 வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை சாப்பிடணும், வாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் டீயை குடிச்சு இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.